ஓம் சரவணபவ நற்பவே. ஹலோ மக்களே, நியூ இயர்க்கு முன்னாள் 31 டிசம்பர் 2024ங்க. என்னால் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ள முடியலையே. நம்ம முன்னாள் ரெஸ்ட் எடுத்துட்டோமே, சரி அதுக்கப்புறமா பூஜை முறைகளை மேற்கொள்ளலான்னு சொல்கிறதுக்காக நியூ இயர்க்காக நான் வந்திருந்தேன் மக்களே. வந்து பார்க்குற ஸ்க்ரீன் எடுத்து திறந்து பூஜை ரூமெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. உடனே சரி நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு மேற்கொள்ளட்டோம் மக்களே. பாருங்கள், நான் வந்து பூஜை அறையில் பூ ஐயன் மேலே இருந்தது, தெய்வங்கள் மேலே இருந்த பூவெல்லாம் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களை, என்னுடைய வேலையை சரி ஒரு 2 மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்த மக்களை பார்த்திங்கன்னா விடிய 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 இருந்துக்கிட்டே இருக்கு. நான் எப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனே தெரியலையே. ஐயா, என்ன இந்த அளவுக்கு நீ இன்றைக்கி ஆளாக்கி விட்டுட்டியப்பா, நான் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த டைமுக்கு முடிப்பேனான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளவு பூஜை ரூமு க்ளீனாகவே இல்லைங்க. 3 நாள் ஸ்க்ரீன் போட்டுருவேன். அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா ஷெல்ஃபையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு கண்ணு முழிச்சு விடிய காலையில் வரல எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேங்க. ஏற கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு வாசல்லலாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயனை வழிபாடு பண்ணேன். மக்களே, நம்ம கண் விழிச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துலாம் குளிச்சுட்டு வந்து தான் பார்க்கணுன்றது கிடையாதுங்க. கண் விழிக்காத கொஞ்ச நேரம் தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால் தூங்கி எழுந்தால் கண்டிப்பாக அது வந்து குளிச்சுட்டு தாங்க நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா நம்மளோட ஆத்மாவே நம்மக்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இருக்க சொல்ல நம்ம கண் விழிச்சிட்டு இருந்தால் நமக்கு நினைவோடு நம்ம வேலை பார்ப்போம். கண்ணை மூடிட்டோன்னா நம்ம ஆத்மா நம்மக்கிட்ட இருக்காதுன்னு தாங்க வழிபாட்டு முறையில் சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து விடிய விடிய விழிச்சிக்கிட்டே இருந்ததுனால நான் கண்டினியூவாக எல்லா வேலைப்பாடுகளும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு ரெடியானேன். நைட்டுக்கு ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. 31ஆந்தேதி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் ஆரம்பிக்கிற வரலாம் வேலை இருந்துகிட்டே தான் இருந்தது மக்கள். ஒரு 5 மணி நேரம் கண்டிப்பாக செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ வேலைப்பாடு. 5:15க்கு தாங்க நான் வழிபாட்டு முறையை இன்றைக்கி முடித்தேன்னு கூட சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள், விளக்கு எல்லா விளக்கும் எடுத்துகிட்ருப்போம் மக்களே. எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விளக்கையும் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய முடியும். அதனால் ஒரே நாளில் செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. வீட்லேயும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, அவங்க தூங்கட்டும், பிள்ளைங்களாம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆனால் முடியவே இல்லைன்ற நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. என்னடா இது, இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை சீக்கிரமாக முடிப்போமா, 5:15 முடிச்சிருவோன்ற மாதிரி இருந்தது. ஆனால் வழிபாட்டு முறையில் நான் அதுக்கேற்ற மாதிரி ஐயனை வழிபட்டுட்டு ஒரு தேவையான ஸ்லோகங்கள் மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து வழிபாட்டு முறையை 5:15 முடிச்சிட்டேன் மக்களே. நியூ இயராவதும் இந்த மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது. சொல்லப்போனால் எனக்கு டைம் இல்லை மக்களே. ரெகுலராக நான் அந்த 3 நாள் கண்டினியூவாக ஐயனை வழிபட்டுக்கிட்டு தெய்வங்கள் வழிபட்டுட்டு இருந்ததுன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் என்னுடைய வேலைப்பாடுகள். ஆனால் என்னால் அந்த 3 நாள் நான் வந்து சுவாமி ரூமுக்கே வர முடியலன்ற பட்சத்தில் அடுத்தடுத்து வேலை செய்ய சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வேறு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வேறு பர்ச்சேசிங்காக போயிட்டோம் மக்களை. பர்ச்சேஸ் பண்ணின்னு வர சொல்லி மணி 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் வேறு என்னால் வந்து வேலையே செய்ய முடியல. அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூஜை ரூமு வேலையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நல்லபடியாக வழிபாட்டு முறைகளை முடிச்சிட்டோம் மக்களே. எனக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா லேடிஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டோன்னு சொன்னால் ஒரு வேலை எடுத்தால் ஒரு வேலை செய்வோம். இப்படி தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் மக்களே. நம்ம க்ளீன் பண்ணுறது ஒரு வேலைன்னா அடுத்து அடுக்கி அதை அந்த தெய்வங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள அடுக்கி அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வச்சு அதுக்கப்புறமா விளக்குங்களையும் விளக்கி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ஏற கட்டி அவங்கவுங்களும் அங்கங்கே செட்டில் பண்ணி நாம் வந்து வழிபாட்டு முறைகளை செய்ய சொல்ல லேடிஸுங்களுக்கு அந்த கஷ்டங்கள் என்னன்றது நல்லாவே தெரியும் மக்களே. அதனால தான் நான் வந்து பகலில் வச்சுப்பேன். மோஸ்ட்லி பகல் வச்சுன்னா ஹெல்ப்பிங் ஆள் இருப்பாங்க. எனக்கு பகலில் வச்சுக்கிட்டா நான் என்னோடய பிள்ளைங்களும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. நான் நைட்டில் வச்சுக்கிறதுனால யாரும் எழுப்ப முடியல. அதனால் என்னுடைய வேலையை நானே செஞ்சேன் மக்களே. ஆனால் வந்து இந்த நியூ இயர் என்னால் மறக்க முடியாதுன்ட்டும் சொல்லலாம் மக்களே. கண் விழின்னு விழிச்சிக்கிட்டே ஃபுல் டே எனக்கு அப்படியே போயிடுச்சு மக்களே. பிரம்ம முகூர்த்த டேவும் வந்துடுச்சு 1ஆந்தேதி. அதுக்கப்புறமா தாங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணேன். நான் ஒரே ஆள் ரூமில் விழிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்ததும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஐயனை வழிபடுறதுனால அந்த நாள் எனக்கு அவங்க கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு மக்களே. அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதமும் எனக்கு நடந்தது மக்களே.
நான்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. ஆனா கடவுள் சத்தியமா சொல்றேன். இதுதான் உண்மை. நான் வந்து சிவபெருமான கனவுல கண்டேன். சிவபெருமான் எனக்கு கனவுல வந்தாருங்க. நான் வந்து காலையில தூக்கத்திலேயே எழுந்து கூட தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன். "தம்பி நான் சிவபெருமான் கனவுல கண்டுகிட்டு இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேலே வந்து ஒரு செம்பருத்தி பூ இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் மேலே தாமரை பூ இருந்தது. கோமாதாக்கள்லாம் இருக்கா மாதிரி இருந்தது. அப்புறமா நான் வந்து காலையில் எழுந்து போய் பார்க்குறேங்க. பசுவும் கன்றும் வாசலில் இருக்காங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 பூக்கிட்ட வந்து பூத்து குலுங்கி இருந்ததுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த கிளைமேட்டு அந்த நேரம் என்னால் அதை வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணும். அப்புறமா எனக்கு இந்த கனவுல நடந்தது உண்மையாலுமே இருந்ததுங்க. பசுவும் கன்றோடவும் வாசலில் நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா பூ பூத்து குலுங்கி இருந்ததுங்க. அதையும் நான் கண்டேன். அப்போ தம்பிக்கிட்டேயும் வந்து சொன்னேன். அதுக்கு தம்பி சொன்னால், "ஆமாம்மா நீங்கள் 3 மணிக்கு சொன்னீங்க சிவபெருமான் கனவுல வந்தாருன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி கோமாதா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறப்போ எனக்கே மெய் செலுத்துதுங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்ததுங்க. நான் சிவபெருமானை கனவுல கண்டேன். இதுதாங்க சத்தியம். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் சரி, குமாரசவம் படித்தாலும் சரி, கனவுல தெய்வங்கள் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் தெய்வங்கள் என்னுடைய கனவுல வந்தது உண்மைதாங்க. அதன் வழி பிரகாரமே நான் வந்து உணர்ந்தேன். நமக்கு தெய்வங்கள் கனவுல வராங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் சொன்னேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன். எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்கங்க. அப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணவங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நைட்டெல்லாம் கண் விழித்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால என்னால் டைமும் போயிடுச்சுங்க. அதனால் வாசலில் நல்ல கோலங்கள் எதுவும் போட முடியல. நான் வந்து எங்கள் அக்காவுக்கு தாங்க நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா வந்து முன்னாள் 2வது அக்கா முன்னாள் எனக்கு கோலப்பொடி கலர் பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கண் விழிச்சிருந்ததுனால என்னால் கோலத்தில் கான்சன்ட்ரேஷன் செலுத்த முடியல மக்களே. எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை 5:15 முடிக்கணும். அந்த ஒரு வழிபாட்டு முறையில் தான் நான் இருந்தேனக்காண்டி சரி நம்ம பரவாயில்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக தாங்க போட்டிருப்போம். ஆனால் என்னோடய பிளானே வேறையாக இருந்தது. ஆனால் பிளான் அப்படியே உல்ட்டா புல்ட்டா மாறிடுச்சுங்க. வேறு ஒன்றும் செய்ய முடியல. அர்ஜென்ட்டாக தான் இந்த கோலமே நான் போட்டிருப்பேன். நான் இன்னும் வர வர நாட்கள் இருக்குங்க. அந்த நல்ல கோலங்கள்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மக்களே. கலர் பொடி நிறையவே எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருந்த பூஜை அறையை நான் எப்படி ஆக்கி வச்சு அன்றைக்கி நியூ இயருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இப்படி தாங்க பண்ணி வழிபாடுகளை மேற்கொண்டு அன்னைக்கு தினம் நான் முடித்த மக்களே. நியூ இயருக்கு ரொம்ப நல்லாவே நான் வழிபாடுகளை மேற்கொண்டு இவங்க எனக்கு புது வரவு மக்களே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. லக்ஷ்மி தாயாருடைய விளக்கு இப்போ தான் மக்களே நான் வாங்கினேன். அது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகன் கரோகரா வேலும் மேலும் சம் துணை.